லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அதனுடைய 20வது வசனம் வரையிலும் சத்தமாய் படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4:16 அதிலிருந்து 20 வரையில். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். போதும், ஆண்டவருக்கு மகிமை. அதே இந்த வேத பகுதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை திறந்து வாசித்த வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 61ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு சில வசனங்களை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு வாசிக்கலாம். ஏசாயா 61:1 அதனுடைய ஸ்தோத்திரம் 3 வரைக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றிலிருந்து உத்தேசமாய் ஆமென் ஸ்தோத்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியினுடைய நிலையை பார்த்து இந்த பூமியில் ஒவ்வொரு மக்களும் படுகின்ற தங்களுடைய அவஸ்தைகளை, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் படுகின்ற தரித்திரமான கஷ்டமான பாடுகளின் ஜீவியங்களை கண்டு எப்படியாகலும் அவர்களை மீட்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், தம்முடைய சொந்த மக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்றதான நல்ல நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்படி என்று சொல்லிய காரியம் நமக்கு மறைவல்ல. ஒருவேளை அவைகள் நமக்கு மறைவாக இருக்குமே ஆனால் அதை குறித்து அறிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் அந்த நோக்கத்தை நம்முடையதாக்கிக் கொள்ளவும் தான் ஆண்டவர் இந்த வருஷத்திலையும் இந்த ஊழியத்தை நேசித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லாரையுமே நேசித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. தேசத்தின் நிலைகளை பார்த்தபோது தெய்வத்தால் படைக்கப்பட்ட, தெய்வத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அந்த மக்களுடைய அந்த நிலையில் விட வேண்டும் என்று எவ்வளவேனும் தெய்வம் விரும்பவில்லை. எனவே ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டத்தையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும்
தெள்ளத் தெளிவாய் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லது பரலோகத்தின் தெய்வம் ஆமீன் அவருடைய பூரண மகிமையின் தன்மையை விட்டுக்கொண்டு அவர் இங்கே பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி வேத புத்தகத்தில் படிக்கின்றோம். இந்த 61ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தின் 1, 2, 3 வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிற இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த முதல் அவருடைய வார்த்தையின்படி தாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த நாசரேத் ஊரில் இருந்த ஜெபாலயத்தில் ஆமென் வழக்கத்தின்படியே ஆலயத்துக்கு சென்ற இயேசு. அப்போ இங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம் எதற்கு அப்படி என்று சொன்னால், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாகவோ குறிப்பிட்ட நேரத்திற்கோ சமயத்திற்கோ நாம் வருவதற்காக அல்ல, வழக்கமாக தெய்வ சமூகத்தில் வருவதற்காகவும் தான் இந்த பிராந்திய பிரதேச மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் நேசித்து ஆண்டவர் காலா காலங்களுக்கு முன்பதாக பரிசுத்தவான்களை எழுப்பி தேவ மக்களை ஆயத்தப்படுத்தி அன்றிலிருந்து இன்று வரையிலும் தெய்வம் ஸ்தாபித்து வைக்கிறது வழக்கமாக தெய்வ சமூகத்தை தேடுவதற்காக. அப்படி நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் அநேக மாதிரிகளை காட்டி தந்திருக்கிறார். அப்படி ஆலயத்துக்கு வழக்கமாய் வருகின்ற மாதிரியும் காட்டினார். ஆலயத்தில் வரும்போது வேத புத்தகத்தை வாசிக்கின்ற பழக்கங்கள் உண்டு. அன்றும் இன்றும் சங்கீத புத்தகங்களும் வேத வார்த்தைகளும் வசனங்களும் இப்பொழுது நாம் வாசித்தது போலெல்லாம் வாசிக்கின்ற பழக்கங்கள் இருக்கிறது. அப்படி அந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஏசாயா புத்தகத்தின் சுருள் இது போன்ற புத்தக வடிவில் கொண்டு வரப்படுவதற்கு காலத்துக்கு முற்காலம் அந்த ஏசாயா 61ஆம் புத்தகத்தினுடைய சுருள் தமது கையில் கிடைத்தவுடனே அதை விரித்து பிடித்து ஆண்டவர் தம்மை குறித்தும் தம்மை இந்த பூலோகத்துக்கு ஆமீன் அனுப்பிய நோக்கத்தை குறித்தும் எழுதியிருக்கிற அந்த இடத்தை கண்டு அவர் வாசித்ததை தான் நாம் இந்த ராத்திரி வேளையில வாசிக்க கர்த்தர் நமக்கும் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. தேவன் அப்படியானால் இந்த பூமிக்கு வந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மறுப்பும் இல்லை. கண்டிப்பாக இதை நாம் அங்கீகரித்தே ஆக வேண்டும். இந்த வானத்தையும் பூமியையும் உலகத்தில் உள்ள சகல அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற உண்மையான மெய் தெய்வம் ஆமீன் எல்லாரை பார்க்கிலும் மனுஷன் மனுஷனை நேசிக்கின்றதை பார்க்கிலும் மனிதனை உயிராக தன்னுயிராக நேசிக்கின்ற ஒரு நல்ல தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். காலை வேளையில் நான் பிரசங்கித்த போது நான் விசுவாசிகளிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் பாருங்கள் அப்படி என்று. அவர்கள் பார்த்தார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்டேன், உங்க பக்கத்தில் இருக்கிற அவர்களுக்காக மரிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மனசார யாராக உண்டா அப்படி என்று கேட்டேன். அதே கேள்வியை நான் உங்களுக்கும் கேட்கிறேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பாருங்க. உங்க தலையாட்டை யாரும் காசு கொடுக்கணும் பார்த்துட்டீங்களா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கையை தூக்கி காமிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தெய்வ சிநேகம் அப்படி என்றால் என்ன அப்படி என்பதை புரிய வைக்கிறதற்காக காலை வேளையில் பேசினேன். அப்ப தெய்வ சிநேகம் என்றால் என்ன அப்படி என்றால் ஆமீன் அவருடைய நேசம் அவருடைய அன்பு அப்படி என்பது பக்கத்தில் இப்படி திரும்பி பார்க்கும்போது என்னை பார்த்தார், இங்க திரும்பி பார்க்கும்போது உங்களை பார்த்தார், இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்த்தார். நிலைமை மிகவும் மோசம். ஆனால் இவர்களை காப்பாற்ற வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு நீதிதான், தெய்வ நீதி அப்படி என்கிற இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரமாணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தெய்வ நீதி, மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற தெய்வ நீதி. தெய்வம் மரித்தால் தான் அவனை காப்பாற்ற முடியும் என்பதாகும் தெய்வ நீதி. அவர் தெய்வமானபடினால் மரணம் முடிவாய் விளங்காமல் மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சமயம் வாய்த்தால் காலங்கள் அனுமதித்தால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவோம். இல்லை என்ற நல்ல சபையை தந்திருக்கிறார், சொல்லித் தருவார்கள். அப்போ ஆண்டவர் இப்படி மனுஷனை நேசித்தபடினால் பூமிக்கு வந்தார். வந்ததற்கு நிறைய நோக்கங்கள் உண்டு.
1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் போது அங்கே ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது ஒரு நோக்கம். 1 யோவான் நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் பூமியில் வெளிப்பட்டார். அது ஒரு நோக்கம். அப்ப ஜனத்தினுடைய நிலைமை பாருங்கள். ஜனம் பாவத்தில் இருக்கிறது அல்லது பூமியில் இருக்கின்ற எல்லாருமே பாவிகளாயிருந்தார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தேவன் இந்த பூமிக்கு வந்தார். பிசாசின் கிரியை அப்படி என்று சொல்லப்பட்ட இந்த பூமியில் ஈவில் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆவிகளின் பிடியில் அகப்பட்டு கிடக்கிற அந்த கிரியையிலிருந்து ஜனங்களை எப்படியாகிலும் விடுவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். ஆமென். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் 19. ஆமென். லூக்கா 19:19 தானா? இழந்து போனதை போதும் நான் சொல்றேன். லூக்கா 19:19 இழந்து போன, லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அதாவது மனிதனை ஆண்டவர் படைத்து வைத்திருந்த போது ஆமென், அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலிலும் அவருடைய கனத்திலும் அவருடைய மகிமையிலும் ஆமென், இன்னும் தேவனுக்கு ஏற்ற சகல விதமான தெய்வீக சுபாவங்களிலும் படைத்து வைக்கப்பட்ட மனிதன் பாவத்தால் மனிதனை விட்டு இழந்து போனதை அவர் மீண்டும் திரும்பி கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு லூக்கா 19:10 சொல்லப்பட்டது. இழந்து போனதை தேடுவதற்காகவும் திரும்ப அதை மனுஷனுக்கு கொடுப்பதற்காகவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். 4 யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 5வது ஒரு நோக்கம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தானே படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்டதற்கு இப்படி நான் சொன்ன 5 நோக்கங்கள் அல்ல, பிரதானமான அநேக நோக்கங்கள் உண்டு. அறிந்தாலும் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ மக்களே, இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்றும் ஆமென் வந்ததனுடைய நோக்கங்களை குறித்து இந்த சத்திய புத்தகத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலும் இயேசு வந்த அல்லது அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கத்தை குறித்து தான் உங்களுக்கு சில காரியம் சொல்லித்தர ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர நாங்கள் விருப்பப்படுகிறோம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகின்றோம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆமென் 61ஆம் அதிகாரம் 3 நாம் படித்தோம். அந்த இடைப்பட்ட பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி செய்வதற்காக இப்படி நடப்பிப்பதற்காக அவர் என்னை இந்த பூமியில் என்ன செய்தார்? அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்டு 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கும் போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 11 விதமான நோக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த இந்த 61ஆம் புத்தகத்தில் தானே வாசித்த இந்த 3 வசனத்திலும் கிட்டத்தட்ட 11 விதமான ஆமென் சூழ்நிலைகள். ஒன்று, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு. 2, இருதயம் நொறுங்குண்டு கிடக்கின்ற ஆமென் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிடக்கின்றவர்களுக்கு காயம் கட்டுதலை ஆமென் செய்யும்படியா, அதாவது ஒரு காயம் கட்டுவதற்காக வந்தார் என்றும். 3, சிறைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு ஆமென் ஒரு சரியான விடுதலை கொடுப்பதற்கும். 4, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். 5, ஆசீர்வாதமற்ற நாட்களில்
வருடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஆண்டுகளை அவர்களுக்கு கொடுக்கவும். 6 தேவன் பூமியில் நீதி சரி கட்ட போகின்றார் என்கின்ற ஒரு நாளை வெளிப்படுத்தவும். ஆமீன். அதுபோல துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வதற்காகவும், அதுபோல் சீர்கட்டு கிடக்கின்றவர்களை சீர்படுத்துகிறதற்காகவும், அழகற்று கிடக்கிறவர்களுக்கு அழகை உண்டு பண்ணும்படியாகவும், துயரப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு நல்ல தைலத்தை கொடுப்பவும், ஆமீன், வஸ்திரமற்று கிடக்கிறவர்களுக்கு நல்ல துதி நாடி கொடுப்பதற்கும் என்று சொல்லப்பட்ட 11 விதமான நோக்கங்கள் இந்த வசனத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கின்ற தெய்வ மக்களே, எங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கின்ற எங்கள் அன்புக்குரியவர்களே, தெய்வத்தால் நேசிக்கப்படுகின்ற எங்கள் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமீன், இந்த பூமியில் மனிதனுடைய நிலையை ஆமீன் 11 விதமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. நல்ல செய்திகள் அற்றவர்களாய் தேசம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 காயப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 3 விடுதலையற்றவர்களாய் சிறைக்குள் காணப்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். 4 கட்டப்பட்டு கிடக்கின்ற அனுபவத்தில். எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு இப்பொழுது எங்களுக்கு சமயமில்லை. ஆயினும் ஆண்டவர் அனுமதித்தால் இந்த 4 காரியங்களையாகலும் ஆமீன் ஓர காரியங்களையாகலும் சொல்லி உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர கர்த்தருக்குள் பிரயாசப்படுகின்றோம். எல்லாரும் ஜெபத்தோடு கவனிக்க வேண்டும். ஆமீன். எங்களுக்கு தரப்பட்ட நேரம் இனி அரை மணிக்கூர் இருக்கிறது. அதில் எவ்வளவேனும் சிரமப்பட்டு ஆமீன் உங்கள் காதுகளுக்கு, உங்கள் இதயத்துக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வருவதற்காக நாங்கள் கர்த்தருக்குள் விருப்பப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பூமியினுடைய நிலைமை மிகவும் மோசம். ஆமீன். ஜனத்தினுடைய நிலைமை மிகவும் மோசம். அதுவா யாராலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வளவேனும் தீர்வு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்றாவது அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்ததனுடைய நோக்கம் அவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கணும். இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு சினிமாவிலிருந்து கேட்கிறதோ, ஒரு மனிதனிடத்திலிருந்து கேட்பதோ, அல்ல பக்கத்து வீட்டில் நடந்த வேறு ஏதாவது ஒரு நல்ல கெட்ட காரியத்தை கேட்பதல்ல தெய்வ பிள்ளைகளே சுவிசேஷம் அல்லது நற்செய்தி, நல்ல வார்த்தை என்று சொல்லுவது. இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் அறிந்திருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். ஆமீன். ஒரு மனிதனுக்கு அவர் சொல்லுகிற நல்ல செய்தி என்ன செய்தி என்று கேட்டால், ஆமீன், ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசித்தால், ரோமர் நிருப புத்தகம் 16:26 இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய எங்கள் சுவிசேஷம். அப்போ இந்த பூமியில் ஒரு நல்ல செய்தி, காஸ்பல், சுவிசேஷம் அப்படி என்று சொல்லி ஒன்று உண்டானால் அது யாரை குறித்த செய்தி, அல்லது யாரிடத்திலிருந்து வந்த செய்தி, அல்லது யாரை குறித்து பேசுகிற செய்தி என்று கேட்டால், ஆமீன், இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை இல்லாதபடிக்கு வேறொரு நல்ல வார்த்தை இந்த பூமியில் இல்லவே இல்லை. அதனால் தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து தங்களை பற்றி, என்னை குறித்து தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லப்பட்ட இடத்தை கண்டு தாங்கள் இந்த பூமியில் வந்த அந்த நோக்கம் என்ன, அந்த திட்டம் என்ன என்று சொல்லி அவரை பற்றிய, அவரால் தான் மீட்பும், அவரால் தான் விடுதலை. நான் இங்கே கேட்டது போல யாரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு தைரியமற்றவனாகவும் விருப்பமற்றவனாகவும் வாஞ்சியற்றவனாகவும் இருந்தபடினால் அவரே அதை செய்யலாம் என்று விரும்பி வாஞ்சித்து வந்த அவரை அல்லாதபடிக்கு வேறொரு நல்ல செய்தி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. எனவே நாங்கள் இந்த ராத்திரி வேளையிலே இந்த பூமியிலே புறப்பட்டு வந்த, பூமியின் நிலையை மாற்றுவதற்காக, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய சூழ்நிலைகளை ஆமீன் தேவ விருப்பத்துக்கு ஏற்றதாக மாற்றியமைப்பதற்காக வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாதபடிக்கு வேறொரு நல்ல செய்தி இல்லை என்று ஆமீன் அதை பரிசுத்தவான்கள் சொன்னதை கொண்டும்
அதை திருஷ்டாந்தப்படுத்தி உங்களுக்கு காட்டித் தருகிறபடினால், உங்கள் காதுகளுக்கு அவைகளை சேர்த்து கொண்டிருக்கிறபடினால், இந்த ராத்திரி வேளையிலே அந்த நல்ல செய்தியால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை நீங்கள் கேட்டு அதை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ள, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்துவதற்காக நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம். இந்த ராத்திரி வேளைக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்கிறோம். அது என்னவென்று கேட்டால், எபிரேயர் எழுதின நிருப புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த தெய்வத்துக்கு பிரியமாய் வாழ்வது அது சாத்தியமுள்ள காரியம் அல்ல. ஏனென்றால் தேவ பாதபீடத்தில் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை வந்திருக்கிற தெய்வ மக்கள் அவர் உண்டென்று நாங்கள் பிரசங்கிக்கிற உண்மை தெய்வம் இப்பொழுதும் இன்றும் இந்த நிமிஷத்திலும் அவர் இங்கே இருக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடுகிற நீங்க அவரை தேடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவர், அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பலனை கொடுக்கிறார், தருகிறார் என்றும் தயவு செய்து இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகின்ற, உங்கள் கவனத்திற்கு நாங்கள் ஆமீன் சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற, நாங்கள் பிரசங்கிக்கின்ற இந்த ஆண்டவராகிய இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்தார், அல்லது அவரை பார்க்கலும் ஒரு நல்ல செய்தியோ நல்ல வார்த்தையோ இல்லை என்று அவர் ஆமீன் சொன்னதை ஆமீன் அப்படியே நிறைவேற்றுவார். அதை இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லித் தருகின்ற காரியத்தை அவருடைய பாதபீடத்தில் வந்திருக்கிற தெய்வ மக்கள் இருதயபூர்வமாக, உள்ளத்தின் ஆழத்தில் அடித்தளத்தில் இருதயபூர்வமாக ஆமீன் அது சாத்தியமே, அது உண்மையே என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் இங்கே வந்தது வெறுமையாய் போகாது. உங்களுக்கு அவர் அனுக்கிரகத்தை தரத்தான் செய்வார். அல்லேலூயா. எனவே இயேசு இங்கே வந்தார் என்றும் அவரை குறித்து நாங்கள் சொல்லுகிறது உண்மை என்றும், அதை இந்த ராத்திரி வேளையிலே இந்த மைதானத்திலோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்தில் அல்லது ஒருவேளை இந்த வீடியோக்கள் மூலமாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வ மக்கள் ஆமீன், உங்களுடைய நிலை இப்படிப்பட்டதுதான். இந்த நிலை மாறும். இந்த ராத்திரி வேளையிலே இந்த கிறிஸ்து இயேசுவை பற்றி, இந்த மெய் தெய்வத்தை பற்றி, இந்த உண்மையான ஆண்டவரை குறித்து இவர்கள் சொல்லுகிறது உண்மைதான். அதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டம் வெறுமையாய் போகாது. இந்த கூட்டத்தில் உங்களுக்கு பலனை தந்துதான் அனுப்புவார். விசுவாசிக்கின்றவர்கள் ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி நல்ல சந்தோஷத்தோடு இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கம் இந்த ராத்திரி என்னிடத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று நான் சந்தோஷமாய் அதை நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தமாய் கைகளை தட்டி ஒரு நிமிஷம் சந்தோஷத்தோடு praise the lord, praise the lord, praise the lord, hallelujah. அப்போ அவரை பார்க்கலும் நல்ல செய்தி, அவரை பார்க்கலும் விசேஷம், அவரை பார்க்கலும் அற்புதமான காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு யாதுமில்லை. அதை ஒன்று நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படி என்று கேட்டால், இரண்டாவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் சோத்திரம், ஆமீன், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? காயத்தை ஆற்றுகிறார். வாசிக்கலாம் அந்த இரண்டாவது பகுதி. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை செய்வாராம். போதும். அப்ப இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை இந்த பூமியில் அல்லது இந்த மைதானத்துக்குள் ஆமீன் எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ பிள்ளைகள் யாரானாலும் ஒருவேளை நீங்கள் ஒரு நொறுக்கப்பட்ட நிலையில் இருந்தால், நீங்கள் நொறுங்கி இருக்கிற அந்த உடைந்த பகுதிகளை அதன் மேல் ஆண்டவர் அவருடைய கரத்தை வெளிப்படுத்தி அவருடைய விசேஷித்த வல்லமைகளை வெளிப்படுத்தி உங்கள் நொறுங்கி இருக்கின்ற அந்த உடைந்திருக்கின்ற அந்த சிதைந்திருக்கின்ற அந்த கெட்டுப்போய் இருக்கின்ற அது எதுவா இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே எந்த பிரச்சனையை சுமந்து வந்திருக்கிறீர்களோ அதுதான் ஒருவேளை உங்கள் நொறுங்கி இருக்கிற சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிற, அதாவது ஒரு முழுமையற்ற
எல்லாம் பீஸ் பீஸா கிடக்கிறது போல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோ, உங்கள் குடும்பமோ, உங்கள் ஆவிக்குரிய நிலையோ, உங்கள் ஊழிய பகுதியோ, எந்த பகுதியா இருந்தாலும் அதில் மாற்றம் உண்டென்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த மாற்றத்தை தருவதற்காகத்தான் இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தது. அல்லேலூயா. அப்ப நொறுக்கப்பட்ட பகுதி என்றால் காயம் கட்டப்பட வேண்டிய ஒரு பகுதி. அப்போ பதிலீடாக அந்த நொறுங்கினவர்களுக்கு பதிலீடாக தேவன் என்ன செய்தார், இயேசு என்ன செய்தார் என்று கேட்டால், அந்த நொறுங்கினவர்களுக்கு எதை செய்தாராம்? காயத்தை கட்டினாராம். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் ஏதோ ஒரு பகுதியில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆமீன் ஒரு மருத்துவராலோ, ஆமீன் ஒரு பரிகாரத்தினாலோ, அல்லது சொந்த புருஷனாலோ, சொந்த மனைவியினாலோ, சொந்த பிள்ளைகளினாலோ, சொந்த பெற்றோர்களினாலோ, இல்ல உங்கள் கையின் பிரயாசத்தை கொண்டோ, உங்கள் வருமானத்தை கொண்டோ, மற்றும் உங்களுக்கு ஏதாகலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு நல்ல அடுத்த நிலைக்கு போகக்கூடிய பகுதிகளை தேடி பார்த்தும் சாத்தியம் தராதமல் இருக்கின்ற எந்த பரிகாரங்களை கொண்டோ இதுவரைக்கும் அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வில்லாமல் இருந்தால், அந்த தீர்வை உண்டாக்கத்தான் இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு இங்கே வந்திருக்கிறார். காயப்பட்ட அநேக பகுதிகளை வேத புத்தகத்தில் படிக்க முடிகின்றது. நாங்கள் சொன்னோம் அல்லவா, நேரம் சமயம் எங்களுக்கு அனுமதியாதபடினால் ஒரு காரியத்தையாகலும் சொல்ல நாங்கள் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கின்றோம். ஏனென்றால் வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம், நேரமும் ரொம்ப முக்கியம்தான். ஆமீன். இந்த காலத்தில், ஒரு காலத்தில் நேரம் முக்கியம் இல்ல, இந்த காலத்தில் கிளாக் ரொம்ப முக்கியம். அதனால ஆமீன் சோத்திரம், வார்த்தையும் எங்களுக்கு முக்கியம். வரலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஆயினும் ஆவியானவர் நடத்துவாராக. அப்போ காயப்படுதல் என்றால் என்ன, அல்லது நொறுக்கப்பட்ட பகுதி என்றால் என்ன? இந்த ராத்திரி வேளை ஒருவேளை நீங்கள் இந்த இடத்தில் நொறுங்கினவர்களா, காயப்பட்டவர்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மார்க்கு 5:5. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை என்ன செய்து கொண்டான்? காயப்படுத்தினான். அப்போ நொறுங்கிய பகுதி அப்படி என்று சொன்னால் என்ன? அப்படி என்று கேட்டால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு வாழ்ந்த அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மையான மெய் சம்பவத்தையாக்கும் நாங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு நல்ல வாலிப மகன், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு குடும்பம், நல்ல பெற்றோர்கள், நல்ல சமூகத்தார், நல்ல மக்கள். இந்த ஆமீன் வாலிப மகனுடைய வாழ்க்கையோ, அவன் எவரி டைம், ஒவ்வொரு நிமிஷமும் ஆமீன் தான் காலூன்றி மிதித்து நடக்கிற அந்த கற்களை எடுத்து, ஆமீன் அது என்ன செய்யணும் எழுதப்படல, கையில் கிடைக்கிற ஒன்றை எடுத்து தன்மேல் அடித்து எப்ப பார்த்தாலும் தன்னை காயப்படுத்தி கொண்டே, தன்னை வேதனைப்படுத்தி கொண்டே, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டே, சரீரத்தை காயப்படுத்தி கொண்டே தெரிகிறான். இவனை எப்படியாகலும் வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு வந்து இவனுக்கு நல்ல ஒரு வாய் சாப்பாடு, இவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரம், அல்லது இவனை எப்படியாகலும் ஒரு சங்கிலியினாகலும் கட்டி போட்டு இவனை வீட்டுக்குள் கொண்டு வந்து பரிகரிக்கணும். அப்படி என்று தன்னுடைய பெற்றோர்களும் சமூகத்தின் ஜனங்களும் எல்லாம் எவ்வளவேனும் முயற்சி எடுத்து அத்தனையும் தோல்வியாய் போனது. இந்த ராத்திரி வேளை கூட சிலர் ஆமீன் வாக்குகளால், ஆமீன் சம்பவங்களால், சூழ்நிலைகளால், அதுபோல் தங்கள் சரீரத்தில் இருக்கின்ற சிலவிதமான நோய்களினால், பலவீனத்தினால் ஆமீன் காயப்பட்டிருந்தால், என் தேவ பிள்ளையே, இந்த கன்வென்ஷன் கூட்டம் ஆமீன் எதற்கென்று கேட்டால், உன்னை காயம் கட்டி உன்னை குணமாக்குவதற்கு தான் இந்த ராத்திரி வேளை என்பதை நீ மறந்து போகவே கூடாது. சங்கீதத்தின் புத்தகம் 147ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும். அப்படியானால் நொறுக்கப்பட்ட பகுதி என்று சொன்னால் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்,
நிரந்தரமான ஒரு குணமாக்கப்படுகின்ற ஒரு அனுபவமோ, அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இல்லம்மா, மறுபடியும் ஒன்னு வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அவர்களுடைய காயங்களை அவர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அதாவது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். தன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற எந்த பிரச்சனையா இருக்கலாம், ஆமீன், எந்த வேதனையின் பகுதியா இருக்கலாம், எந்த உபத்திரவத்தின் பகுதியா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உங்கள் குடும்ப சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வேதனையின் பகுதி என்று மாத்திரம் நீங்கள் நினைத்தால் போதும். தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்தீர்கள். அப்படியானால் ஆமீன், காத்திய பட்டணம், கதனேருடைய தேசம் என்றால் காத்திய தேசம் என்று அர்த்தம். அந்த பட்டணத்தில் வாழ்ந்து வந்த இந்த வாலிப மகன் ஆமீன், தனக்குத்தானே தன்னை குற்றுயிராக்கி கொண்டு காயப்படுத்தி, அதாவது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆமீன் யாதொரு சொஸ்ததையும் இல்லை, ஆமீன் யாதொரு நிம்மதியும் இல்லை, யாதொரு மனமாறுதலும் இல்லை. வீட்டுக்குள் போகணும்னு ஒருவேளை விரும்பி இருக்கலாம், ஆனால் வீடு அவனுக்கு ஆசுவாசம் இல்லை. ஆமீன், நல்ல கட்டில்ல படுத்து உறங்கணும்னு அவன் விரும்பி இருக்கலாம், ஆனால் அவனுக்கு உறக்கம் இல்லை. அவனுடைய சரீரத்தை அவன் பேணி காக்க வேண்டும் என்று அவன் ஒருவேளை விரும்பி இருக்கலாம், ஆனால் அவனுடைய சரீரத்தை அவனால் பேணி காக்க முடியவில்லை. ஆமீன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் மக்கள் தள்ளப்படும் போதாக்கும் ஏதோ ஆமீன் ஒரு ஆபாசங்களோ அல்லது ஆசுவாசங்களோ உண்டாக்க கூடும் என்று எதையோ ஒன்றை கண்ணில் பார்த்து இப்படி காயப்படுத்துகிறார்கள். அல்லது ஆமீன் போதை வஸ்துக்கள் அடக்கப்பட்ட ஆமீன் நாவினால் ஆமீன் அதை தன்னுடைய சரீரத்துக்குள் இழுத்து அதை நாசியில் புறமே அகற்றுகிற ஒரு பீடியோ சிகரெட்டோ இதை கொண்டு தன்னை காயப்படுத்தி பார்க்கிறார்கள். அல்லது ஆமீன் லிக்விட் போன்ற பானங்களை உபயோகப்படுத்தி இதை எடுத்தாலும் ஆமீனுடைய காயம் மாறும் அல்லது நிம்மதி உண்டாகும், சொஸ்ததை உண்டாகும் என்று குடித்து பார்க்கிறார்கள், வெறித்து பார்க்கிறார்கள். சிலர் மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், அம்மா இனி தேவையில்லை, அப்பா இனி தேவையில்லை என்று வீட்டை விட்டு அலைந்து போய் பார்க்கிறார்கள். சிலர் தியேட்டர்களுக்கு செல்லுகிறார்கள், சிலர் ஆபாச விடுதிகளுக்கு செல்லுகிறார்கள், சிலர் ராத்திரி ஓரங்களில் நடந்து திரிகிறார்கள், சிலர் கடை தெருக்களிலும் முனைகளிலும் தங்கள் நிம்மதியை தேடி பார்க்கிறார்கள், சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பார்க்கிறார்கள், சிலர் தங்களுடைய சரீரங்களை குத்தி பார்க்கிறார்கள், காயப்படுத்தி பார்க்கிறார்கள், சிலர் தங்கள் நாவுகளை ஈட்டிகளால் குத்திக் கொள்ளுகிறார்கள், சிலர் தங்களுடைய உடம்பை ஆமீன் சாட்டையால் அடித்து கீறிக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் ஒருவேளை எதற்கு அப்படி என்று கேட்டால், இதனுடைய நோக்கம் மனுஷ கண்ணுக்கு இது மறைவாயிருந்தாலும் தெய்வத்துக்கு தெரியுது. இந்த பூமியில் ஒரு மனிதன் இருதயம் நொறுங்குண்டவனாய் மாறும் போதாக்கும் அவன் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் தன்னை காயப்படுத்த வேண்டும் என்று அவன் துணிந்து கொள்வது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ மக்களே, இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு பிரச்சனை இந்த ராத்திரி வேளை வரையிலும் அதற்கு தீர்வு உண்டாக்குவதற்காக ஏதோ எல்லாமோ நீங்கள் செய்து லட்சங்கள் செலவழித்து எங்கே எல்லாமோ தேடியும் ஓடியும் நாடியும் பல கிலோமீட்டர்கள் அலைந்தும் நடந்தும் இப்படிப்பட்ட சில நாங்கள் சொல்லப்படாத மற்றும் காரியங்களை கொண்டு ஏதாவது ஒன்று நிமித்தமாய் எப்படியாகலும் எங்களை ஆசுவாசப்படுத்தலாம் என்றால் உங்களுடைய சகல பிரயாசங்களும் அது வீணே, அதனால் எந்த மாற்றமும் வருவதில்லை என்று நாங்கள் வசனத்தை கொண்டு சொல்லுகிறோம். அப்படியானால் மாற்றம் உண்டா? என்னுடைய காயம் மாறுமா? என்னுடைய நொறுக்கப்பட்ட பகுதிகள் சீர்பொருந்துமா பிரதர்? எங்களுடைய உடைந்த வாழ்க்கை ஒன்று சேருமா? எங்களுடைய நொறுங்கிய வாழ்க்கைகள், எங்களுடைய நிம்மதியற்ற, எங்களுடைய இந்த சோர்ந்த தளர்ந்த வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகுமா என்று கேட்டால் தீர்வில்லை என்றல்ல, கண்டிப்பாக இந்த ராத்திரி வேளையில தீர்வு உண்டு. நாங்கள் சொல்லுகிற இயேசுவை நீங்கள் உளமாற இதயபூர்வமாக மனசார நீங்கள் நம்பினால் விசுவாசித்தால் கண்டிப்பாக தீர்வு உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சாதாரணப்பட்டவர் அல்ல,
சாதாரணமான காரியம் செய்கின்றவரும் அல்ல. அவர் இந்த பூமிக்கு வந்தது வெறுமையும் அல்ல. அவர் இந்த பூமியிலே தன்னுடைய கரத்தினால் தன்னுடைய கையினால் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மக்களை பார்த்தபோது நிஜமாகவே அவர்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வந்தபடியினால் தான் ஒரு கடல் தாண்டி அடுத்த சமுத்திரக்கரைக்கு போனார். அந்த கதனேயருடைய தேசத்தில் பெரிய அறுவடைகள் ஒன்றும் நடந்தது போல இங்கே படிக்க முடியாது. அந்த ராத்திரி வேளையில் கப்பல் பயணம் செய்து அந்த திசையை பார்த்தபோது 2 கைகளிலும் கல்லுகள் ஏந்தி எதிரிட்டு வருகிற ஒரு வாலிப மகனை கண்டார். பார்த்த உடனே சொன்னார், பேசாம நீ இவனை விட்டு போ அப்படி என்று சொன்னார். ஆனால் அந்த மகன் அடங்கவில்லை. அவன் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வந்தான். அவனை பார்க்கிறார். அவன் எழும்பி வந்தது கல்லறையில் இருந்து, அவன் வீட்டிலிருந்து அல்ல. அவன் வஸ்திரம் தெரியாதவன் வந்தான். கைகளிலே உடைந்த சங்கிலிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் புசித்து சில நாட்கள் ஆகிவிட்டது. நல்ல ஆகாரம் சாப்பிட முடியல, நல்ல பானம் செய்ய முடியல. இப்படி வந்த இவனிடத்தில் இவனுடைய பிரச்சனை என்ன? இவனை இப்படி நொறுக்கி இவனை இந்த அளவுக்கு காயப்படுத்தி வைத்திருந்த பிரச்சனை என்னதென்பது உலகத்துக்கு தெரியல, தாய் தகப்பனுக்கு தெரியவில்லை, சமூகத்துக்கு தெரியவில்லை. அவனை நல்லவனாய் மாற்ற வேண்டும் என்று அநேகர் எடுத்த பிரயாசங்கள் வீணாய் போனது. ஏனென்றால் பிரச்சனை என்னதென்று தெரியல. ஆனால் இயேசுவுக்கு தெரிந்தது, இவனிடத்தில் இருக்கிறது பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல. இவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது இன்னொரு தீய சக்தி. அந்த ஆவியை அவர் அதட்ட அது அவனை விட்டு போனதனால் அந்த ராத்திரி அந்த நேரத்தில் தானே அவனுக்கு அற்புதமான ஒரு விடுதலை உண்டானது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, அப்படியான இந்த ராத்திரி வேளை நம்பணும். உங்களை நொறுக்கி, உங்களை மொபைல் போனை தந்து உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை சினிமாவை தந்து ஆசுவாசப்படுத்தி, உங்களுக்கு வேறு ஏதோ மற்ற காரியங்களை தந்து உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுண்டாக்கலாம் என்று பல கதவுகளை திறந்து போட்டிருக்கிற அவைகளினால் அல்ல. ஒருவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நொறுங்கி கிடக்கிற காயப்பட்டு கிடக்கிற உங்களையும் இந்த ராத்திரி வேளையிலே குணமாக்கத்தான் இயேசு இந்த ராத்திரி வேளையிலே வந்தார் என்று நீங்கள் இந்த ராத்திரி விசுவாசித்தால், இந்த நிமிஷம் வரையிலும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சகல பிரச்சனைக்கும் நாளைக்கல்ல இப்பொழுதுதானே. எத்தனை பேர் நம்ப முடியும்? ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்க நான் இருக்கிறேன், நான் அதை நம்புகிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறும், என் கணவனாருடைய வாழ்க்கை மாறும், என் குடும்பத்து நிலை மாறும், அவருடைய குடி பழக்க வழக்கம் மாறும், அவருடைய போதை வஸ்துக்கள் மாறும், என் பிள்ளையினுடைய வழிமுறைகள் மாறும். நான் இதை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த ராத்திரி வேளையிலே நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நல்ல விசுவாசத்தோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி, இந்த ராத்திரி வேளையிலே என்னுடைய நொறுங்கிய பகுதிகளை அவர் மீண்டும் திரும்ப ஒட்ட வைத்து அவர் என்னை காயங்கட்டுகிற இயேசு என்று நான் நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிற இயேசு, நாங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கிற இயேசு, பிரதர், உன்னுடைய உடைந்த வாழ்க்கையை, உன்னுடைய நொறுங்கிய வாழ்க்கையை அவர் இன்றைக்கு ஒட்ட வைப்பார். புருஷன் மனைவிக்கு இடையிலே வந்த நொறுக்கங்கள், சரீரத்தில் வந்த நொறுக்கங்கள், குடும்பத்தில் வந்த நொறுக்கங்கள் அத்தனைக்கும் பரிகாரம் உண்டு. அல்லேலூயா. நம்பினால் இந்த ராத்திரி வேளையிலே காயத்தை கட்டுவதற்காகத்தான் இயேசு வந்தார் என்று புத்தகம் சொல்லி தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். அதை நான் விடுகிறேன். அடுத்து இயேசு பார்த்தபோது அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் என்ன செய்தார்களாம்? சிறைப்பட்டிருந்தார்களாம். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்தார்களாம்? சிறைப்பட்டவர்களா இருந்தார்களாம். என்ன இந்த சிறை? ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கும் போது, ரோமர் நிருப புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23, என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் காணுகிறேன். அது என்னுடைய அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவத்தின் பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. அப்போ
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்டதனுடைய ஆமீன் அவரை நாம் நம்ப வேண்டும் என்கிறதனுடைய ஆமீன் அந்த முக்கியமான நிலை என்ன அப்படி என்று கேட்டால், ஒன்று மனுஷன் ஏதோ ஒரு நிலையில் நொறுங்கி இருக்கிறவனுக்கு அவனுக்கு நல்ல ஒரு காயங்கட்டுதலை கொடுக்க வேண்டும் என்றும், சத்துருவினாலோ பிசாசுனுடைய கிரியைகளினாலோ ஏதோ ஒரு விதத்தில் ஆறாத வடுக்களோடு காயத்தோடு இருக்கின்ற உங்கள் நிலைக்கு மாறுதல்களும் மாற்றங்களும் உண்டாக்குவதற்காகத்தான் அவர் வந்தார் என்றால், இரண்டாவது மனிதனுடைய நிலையை பார்க்கிறார். மனிதன் யாரா இருக்கிறான் தெரியுமா? சிறைப்பட்டவனா இருக்கிறான். சொல்லு பாப்பா, எப்படி இருக்கிறான்? சிறை. சிறை என்றால் என்ன? அதற்கு நிறைய வியாக்கியானங்கள் புத்தகத்தில் உண்டு. நாங்கள் காலத்தின் பரிதியை கொண்டாக்கும் ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் சிறை என்றால் என்ன? அப்படி ஒரு கேள்வி கேட்போமானால், சிறைக்கு அடையாளமாக இங்கே ஒரு தேவபக்தன் தன்னை திருஷ்டாந்த புருஷராகவும் தன்னை அடையாள புருஷராகவும் நிறுத்தி கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி என்று கேட்டால், பாவம் என்கின்றதான ஒரு தீய சக்தி தன்னை சிறைப்படுத்தினதாம். அப்படியானால் இயேசு தருகின்ற இரண்டாவது ஒரு மெய்யான விடுதலை என்ன அப்படி என்று கேட்டால், பூமியில் இன்று வரையிலும் இந்த நிமிஷம் வரையிலும் மனிதன் தப்புவதற்கு முடியாமல் நிர்பந்தராய் மாற்றப்பட்ட, அதாவது நாங்கள் வாசித்த அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்று நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் ரோமர் நிருப புத்தகம் 7:24. நிர்பந்தமான மனுஷன். என்ன மனுஷன்? நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை பாவம் என்கின்ற ஒன்று தன்னில் பிரவேசித்து தன்னை ஆளுகை செய்ய தொடங்கின உடனே ஆமீன் அந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயோ ஆமீன், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய். மனதின் பிரமாணம் என்று சொன்னால் தான் ஒரு நல்லவனாய் வாழணும், நல்ல மனிதனாய் வாழணும், சமூகத்தில் ஒரு நல்லவனாய் வாழணும், நல்ல ஒரு சுத்தமானாய் வாழணும், நல்ல ஒரு தூயவனாய் வாழணும், தான் ஒரு நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, தகப்பனாக வாழணுண்டெல்லாம் நிறைய பேருக்கு நல்ல ஆசை இருக்கிறது. மனதின் பிரமாணம். அதாவது அந்த புத்தகத்தை சமயம் இல்லாதபடி நான் விடுகிறேன், வீட்டில் சென்று நீங்கள் படித்தால் போதும். நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு அதிக விருப்பம், நல்ல ஆசை. அந்த மனிதன் அந்த மக்களை புரிய வைப்பதற்காக, அவர்களை விளங்க வைப்பதற்காக இந்த காரியத்தை தன்னை ஒரு திருஷ்டாந்த புருஷராக நிறுத்தி கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நல்லது செய்யணும், நல்லா வாழணும், நன்மை வாசமா இருக்கணும், இப்படி எல்லாம் தான் என்னுடைய ஆசை, இதுதான் எங்க விருப்பம், இதுதான் எங்க எண்ணம், இதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆனா என்ன செய்யறது? எங்களால் என்ன செய்ய முடியல, நல்ல மனுஷர்களாய் வாழவே முடியவில்லை அப்படி என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஏன் என்று கேட்டு பாருங்கள். ஏன் ஒரு மனிதனால் நல்ல வாழ முடியாது? கெட்ட வார்த்தை பேசாமல் வாழ முடியாதா? கோபப்படாமல் வாழ முடியாதா? எரிச்சல் அடையாமல் வாழ முடியாதா? பொறாமை இல்லாமல் வாழ முடியாதா? வன்கண் இல்லாமல் வாழ முடியாதா? கோல் செல்லாமல் வாழ முடியாதா? சூனியம் பண்ணாமல் வாழ முடியாதா? இருமாப்பில்லாமல் வாழ முடியாதா? இல்ல நீங்க இன்னும் எக்ஸெட்ரா இப்படிப்பட்ட அசுசியான அசுத்தமான குணம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாதா? கண்டிப்பா என்ன செய்யலாம்? வாழலாம். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? ஆமீன். வேத புத்தகத்தில் நம்ம நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, வாசிக்க அனுமதிக்கவில்லை. ஆமீன். 1 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படியுங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவனோ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கின்றான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்தவன் பிறந்த யாரும் கண்டிப்பாக பாவம் செய்ய முடியாது. ஏனெனில்
அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்கிறது? பாத்தீங்களா? பாவம் செய்யாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் இந்த பூமியில் ஒருத்தனுக்கு கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஏன் பாவம்? பாவம் என்றால் நிறைய பாவம் இருக்கிறது, நிறைய பாவ பட்டியல் இருக்கிறது. ஆயினும் ஆமீன், தேவ மக்களுடைய பாவங்களை நான் உங்களுக்கு காட்டித் தருகிறேன். விசுவாசிகளுடைய பாவம் கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து 2 கொரிந்தியர் புஸ்தகம் அநேக பாவம் இருக்கிறது. இருந்தாலும் உங்களை புரிய வைப்பதற்காக, ஒருவேளை இந்த பாவமாகிய சிறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ என்பதை கண்டுபிடிப்பதற்காக 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கலாம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாய் காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாய் காணப்படாமலும் இருப்பேனோவென்றும். அன்பு பிள்ளைகளே, விரோதங்கள், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகம் ஆகிய இவைகள் உங்களுக்கு உள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த மேலே சொல்லப்பட்ட இந்த அசுத்தமான இந்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரங்களையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நாங்கள் ஒருவேளை துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்று தேவ மனிதர்கள் பயந்தார்களாம். பரலோகத்துக்கு இன்றைக்கு ஒரே ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? ஐயோ, இவன் விரோதத்தை விட்டு அவன் வெளியே வராமல் இருக்கின்றானே, ஐயோ இவன் வைராக்கியத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கின்றானே, ஐயோ இவன் கோபத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கின்றானே, வாக்குவாதத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கின்றானே, இருமாப்பான சிந்தைகளை விட்டு அவன் மனம் திரும்பாமல் இருக்கின்றானே, எப்ப பார்த்தாலும் கலகம் சண்டை பண்ணுகிறானே, அப்படிப்பட்டதான அசுத்தம், அதுபோல இச்சைக்கு சம்பந்தப்பட்டதான ஆமீன் அந்த அசுசியான கிரியைகள், ஆமீன் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தணும், அசுத்தப்படுத்தணும் என்கிறதான இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கின்றானே என்று பரலோகம் என்ன செய்கிறது? அல்லேலூயா, நல்ல சந்தோஷம், அல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி வேளையில யாராலும் சோதிக்கணும். கோபம் உண்டா, விரோதம் உண்டா, பகை உண்டா, வைராக்கியம் உண்டா, இருமாப்பு உண்டா, ஆமீன் விரோதங்கள் உண்டா, நீங்கள் ஒரு சண்டைக்காரர்களா, இப்படிப்பட்ட அசுத்தம் செய்கின்றவர்களா, அருவருப்பானவர்களா, இப்படிப்பட்டதான தீட்டான காரியத்துக்கு நீங்கள் உங்களை ஆமீன் ஈடுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு நபரானால், இப்படி மனிதனிடத்தில் தொற்றி போராடுகின்ற இந்த பாவ சுபாவங்களை ஆக்கும் ஆமீன் வேதம் சொல்லித் தருகிறது. என் மனதின் விரோதம், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பாவ பிரமாணம். சொல்லு பாப்பா, என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். அந்த பாவ பிரமாணம் அப்படியே இருந்தா பரவாயில்லை. இந்த பாவ பிரமாணம், இந்த அசுத்தத்தை விட்டு இவன் வெளியே வரணும், சுத்தமானாய் மாறணும், நல்லவனா மாறணும், மாறணும் மாறணும் மாறணும்னு இவன் எவ்வளவு விரும்பினாலும், இவன் விரும்பும் போதெல்லாம் இந்த பாவம் இவன் இந்த 2 கைகளையும் சேர்த்து ஒரு சங்கிலியை போட்டு கட்டி லாக் பண்ணி இவனை என்ன பண்ணி வைக்கிறது? இவன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இவன் தூய்மை வேணும், பரிசுத்தம் வேணும்னு கதறி ஆண்டவரே என்று கேட்கிறான். கேட்டுட்டு நாளைக்கு மீண்டும் இந்த பாவத்தை தான் விரும்புகிறபடினால் செய்கிறபடினால் மீண்டும் நாளைக்கு இவன் யாராய் நடக்கிறான்? அசுத்தனாய் நடக்கிறான். நல்லது செய்யணும்னு இவனுக்கு ஆசை, இனி கோபப்படக்கூடாதுன்னு ஆசை, இனி கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஆசை, இனி குடிக்க போகக்கூடாதுன்னு ஆசை, இனி சினிமா பார்க்க கூடாதுன்னு ஆசை, இனி மனைவியை விட்டு வேறொரு மனைவியை தேடக்கூடாதுன்னு ஆசை, இனி புருஷனை விட்டு வேறொரு புருஷனுக்கு பின்னால போக கூடாதுன்னு நல்ல நல்ல எண்ணங்கள் உண்டு. நல்ல மனுஷன்தான், நல்லவர்கள் தான், நல்லது செய்யணும், நல்லா வாழணும், நல்லா ஆமீன் நடக்கணும், தூய்மையா இருக்கணும், சர்ச்சுக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், இப்படி எல்லாம் இவனுக்கு எவ்வளவு எவ்வளவு நல்ல ஆசைகள் தெரியுமா? ஆனால்
இவர்களால் முடியவில்லை. பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் இதை பார்க்கிறார். மனுஷன் நொறுங்கி இருக்கிறதை பார்க்கிறார். மனுஷனுடைய அந்த நொறுங்குதலை, உடைந்த பகுதியை காயங்கட்ட யாருமே இல்லையே என்றவர் துடியாய் துடிக்கிறார். அந்த தீர்வை உண்டாக்கத்தான் வந்தார். எங்கள் பிரியரே, எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற சகோதரா சகோதரி, நீ எங்கேயோ பாவம் என்கிற ஆமீன் சிறைக்குள் நீ ஒரு கைதியோ, பாவம் என்கிற சிறைச்சாலைக்குள் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாயோ, அசுத்தமாகிய சிறைச்சாலைக்குள் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாயோ, இச்சை என்கிற சிறைச்சாலைக்குள் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாயோ, பொறாமை என்கிற சிறைச்சாலைக்குள் நீ அடைக்கப்பட்டிருக்கிறாயோ, வைராக்கியம் என்கிற சிறைச்சாலைக்குள் நீ அடைக்கப்பட்டிருக்கிறாயோ, கோபம் என்கிற சிறைச்சாலைக்குள் நீ கிடக்கிறாயோ, நீ கவலைப்படவதை விட்டுக்கொண்டு இந்த ராத்திரி கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று நீ விசுவாசித்தால் மெய்யாகவே இன்றைக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, இந்த கூட்டம் முடியும் போது, இந்த ராத்திரி முடியும் போது, நான் இனி ஜெயிலுக்குள்ள அல்ல, நான் ஒரு சிறைச்சாலைக்குள்ள அல்ல, நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும்னு விரும்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, பாவம் என்கிற சிறை, பாவம் என்கிறதான அடிமைத்தனம், பாவம் என்கிறதான ஜெயிலுக்குள் இருந்து இந்த ராத்திரி வேளை சகோதரா உன்னை வெளியே கொண்டு வர இயேசு இந்த மைதானத்தில் இறங்கி வந்திருக்கிறார். இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் இதை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல விடுதலையோடு ஒரு சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே கதறுங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. என் அன்புக்குரிய வாலிப மகனே, வாலிப மகளே, பாவம் என்கிற சிறையிலிருந்து இயேசு இந்த ராத்திரி வேளை உன்னை வெளியே கொண்டு வர இயேசு உனக்காய் வந்திருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ பாவத்துக்குள் போகாதே, பாவ வழியில் நடக்காதே, பாவத்தை விட்டு இன்றைக்கு வெளியே வா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்த ஆமீன் அனுப்பப்பட்டதனுடைய இரண்டாவது நோக்கத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என்னவென்று கேட்டால், சிறைப்பட்டவர்களுக்கு என்ன உண்டாகுமாம்? விடுதலை உண்டாகுமாம். அல்லேலூயா, ஆமீன். ஒன்று, நொறுங்கி போய் கிடக்கின்ற, காயப்பட்டு கிடக்கின்றவர்களுக்கு அவருடைய நல்ல கரம் காயங்களை ஆற்றுகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த ராத்திரி வேளை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் காயங்கட்டுதலையும், ரெண்டு, இந்த பாவமாகிய சிறைச்சாலைக்குள்ளே நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான விடுதலையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லித் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட நாங்கள் சொல்லி ஆமீன் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறோம். மூன்றாவது ஆமீன் அந்த பகுதியில் படிக்கும் போது, கட்டுண்டவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரா? கட்டவிழ்த்தலை கூறுவதற்காக என்னை அனுப்பினார். அப்படியானால் ஆமீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்ட மூன்றாவது நோக்கத்தை இயேசு சொல்லித் தருகிறார். இந்த பூமியின் நிலையை பார்க்கிறார். பூமியில் மனுஷர்கள் எல்லாம் யாராய் கிடக்கிறார்களாம்? கட்டப்பட்டவர்களாய். சொல்லுங்க பாப்பா, எப்படி கட்டப்பட்டவர்கள்? வேத புத்தகத்தில் அநேக கட்டுகள் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இயேசுவை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டாய சூழ்நிலை ஏன்? எதற்காக இப்படி வசதி வாய்ப்பு இல்லாட்டி கூட இந்த தண்ணீர் ஓரத்தில் இப்படி ஒரு பந்தலை அமைத்து ஆமீன் எப்படியாக வாருங்கள் என்று அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த சிலவுகளுக்கு ஆமீன் எதற்கு முற்பட்டோம்? காரணம், பரலோகத்திலிருந்து தேவன் பூமியை பார்த்தபோது மனிதர்கள் எல்லாம் எப்படி கிடந்தார்களாம்? கட்டுண்டவர்களாய் கிடந்தார்களாம். அதாவது நிறைய கட்டுகள் இருந்தாலும் லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து பாருங்கள். லூக்கா 13 அதனுடைய 16. சாத்தான் 18 வருஷம், இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த ராத்திரி வேளையிலே இந்த கட்டிலிருந்து நான் இவளை அவிழ்த்து விட வேண்டியது
இல்லையோ? சோத்திரம் அல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி வேளையில் கூட அல்லது ஒரு சபைக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் கூட, தெய்வத்தை தேடி வருகின்ற ஒரு சூழலில் கூட மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? கட்டப்பட்டவர்களா இருக்கிறார்களாம். சொல்லு பாப்பா, எப்படி இருக்கிறார்களாம்? அது என்ன கட்டு அப்படி என்றால் அதற்கு நிறைய விளக்கங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆயினும் அந்த பகுதியில் பலவீனம் என்று அறியப்படுகின்ற ஒரு கட்டு. என்ன கட்டு? பலவீனம் என்று அவர்களுக்கு தெரிகிறது. இந்த சகோதரி இந்த 18 வருஷமாக தன் வாயினால், ஏம்மா நீ இப்படி குனிஞ்சு நடக்கிற, ஏம்மா நீ இப்படி குனிஞ்சு நடக்கிற, ஏன் இப்படி தலை குனிந்து வாழுகிறாய், ஏன் தலை நிமிராமல் நடக்கிறாய், உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, இப்படி என்று கேட்க கேட்க இந்த சகோதரி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது எனக்கு ஒரு பலவீனம், அது எனக்கு ஒரு பலவீனம், அது எனக்கு ஒரு பலவீனம். ஆனால் இது பலவீனம் அல்ல. இந்த ராத்திரி வேளை கூட ஒருவேளை இந்த இடத்தில் நீங்கள் கூட இது ஒரு பலவீனம் என்று மாதம் 5000 6000 10,000 எல்லாம் நீங்க கொடுத்து மருந்து மாத்திரைகளை வாங்கி இது ஒரு பலவீனம், இது ஒரு பலவீனம், இது ஒரு பலவீனம் இப்படி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதற்கு ஒருவேளை உங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் செலவழிக்கிற ஒரு நபராய் கூட இருக்கலாம். இல்ல வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பலவீனம் இப்படி என்று. ஆனால் வேத மொழியில், வேதத்தின் பாஷையில் ஆண்டவர் எதை சொல்லித் தருகிறார் என்றால், இந்த சகோதரி இந்த நீண்ட ஆண்டுகள் 1 5 10 வருஷங்கள் அல்ல, எத்தனை வருஷங்கள்? 18 வருஷங்கள். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, உன் பிரச்சனை இது ஒரு அசாதாரணமானது அப்படி என்று நீ விட்டுவிடக் கூடாது. ஒரு சாதாரணமானது, அது ஒரு பிரச்சனை அப்படி என்று நீ நினைத்து வாழ அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கத்தை இந்த ராத்திரி வேளை வரையிலும் நீங்கள் அறியாவிட்டால் தயவு செய்து இந்த ராத்திரி வேளை நீங்கள் அறியணும். அதுக்குத்தான் இந்த கூட்டம், அதுக்குத்தான் இந்த சபை, அதுக்குத்தான் இது போல ஊழியர்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ளவர்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகின்ற ஒருவரிடத்தில் கூட்டிக் கொண்டு உங்களை வருவதற்காகத்தான் இந்த ஆயத்தங்கள். அல்லேலூயா. அப்படியானால் அது ஒரு பலவீனம் அல்ல. அந்த ஜெபாலயத்தில் இயேசு அவளை கண்டு உடனடியாக அவளை பார்த்து சொல்லுகிறார், இது சாத்தான் 18 வருஷமாய் இவளை என்ன செய்து வைத்திருக்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். சில நோய்கள் நோய் அல்ல, சில பலவீனங்கள் பலவீனம் அல்ல. நிறைய சாட்சிகளை சொல்ல என்னுடைய உள்ளத்திலே உள்ளம் குமுறுகிறது. ஆயினும் நேரத்தை அனுமதித்து நான் ஒரு காரியத்தை சொல்லி அங்க முடிக்கிறேன். சிவகாசி பகுதியிலிருந்து 28 ஆண்டுகளாக அவங்க இந்த இதுல கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. 28 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஒரு சொட்டு நல்ல தண்ணீர் எடுத்து பருக முடியாம, தாங்கள் சமைத்து வைத்திருக்கிற ஆகாரத்தை சாப்பிட முடியாம, ஒரு நல்ல விசேஷ வீடுகளில் சென்று சொந்த பந்தங்களுடைய வீடுகளிலே சென்று ஆகாரங்கள் புசிக்க முடியாத ஒரு பயங்கரமான அவல நிலையில் ஒரு சகோதரி ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்து எங்களிடத்தில் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அது ஒரு தற்செயலான ஒரு சூழ்நிலை. எங்கள் வீட்டில் விசாரித்தார்கள், ஊழியர் இருக்கிறாரா? அவங்க சொன்னாங்க ஊழியர் இருக்கிறார். உடனடியாக அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. எங்களுடைய சொந்தக்காரங்க 28 வருஷமாகுது இவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று. உண்மையிலே அந்த சகோதரியை உட்கார வைத்து நானும் அவர்களுடைய முன்னாடி ஒரு சேர் போட்டு அவர்களுடைய முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டு அவர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதுதானே அவர்களிடத்தில் ஒரு தீய சக்தி வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த தீய வல்லமை பேசினது, எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் சொன்னேன், என்ன சொன்னாலும் போக கூடாது என்றல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ போய் தான் ஆகணும். இனிமேல் இந்த சரீரத்துக்குள் உன்னால் இருக்க முடியாது. அப்பதான் கூட்டிட்டு வந்தவங்களுக்கே தெரியுது, இது இவங்களுக்கு நோய் அல்ல, இது இவங்களுக்கு வேறொரு பலவீனம் அல்ல, இது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. 28 ஆண்டுகளாக சமைத்து வைத்திருக்கிற ஆகாரம் நாற்றம் போல் ஒரு தோணுதல், புசிக்க முடியாது.
எங்கேயாகலும் போய் பந்தி விளம்புனா சாப்பாடெல்லாம் விளம்பும் போது நல்லா தான் இருக்கும். வலப்பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. இவங்க கைய வச்சதும் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசும். அந்த பிசாசு பயங்கரமாய் போராடினது. நாங்கள் சொன்னோம், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை விடுவிப்பதற்காக 2000 வருஷத்துக்கு முன்னதாக இவளுடைய பேரிலும் கொல்கதா மேட்டிலே இவளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீ இனிமே இவளுக்குள் இருக்க முடியாது. அந்த சாத்தான் அலறிக்கொண்டு அந்த சகோதரி விட்டு விலகி முதலாக எங்களுடைய இந்த சொந்த கையினால் ஒரு கப்பு தண்ணீர் ஜெபித்து வாங்கி குடித்துக் கொண்டு அழுது கொண்டு சொன்னார்கள், பிரதர், 28 வருஷத்துக்கு பிறகு அடுத்த ஒரு வீட்டுக்குள் போய் முதலாக ஒரு கப்பு தண்ணீர் குடிக்கிறேன். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, நீ சில இடத்தில் பலவீனம் 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 என்று இருக்கிறது. அது ஒருவேளை உண்மையில் பலவீனம் அல்ல, அது ஒருவேளை சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டா இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு வேணும் தலை நிமிரக்கூடாது. இந்த சமூகத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடாது. இந்த பிரதேசத்தில், இந்த பட்டணத்தில், இந்த பிராந்தியத்தில் நீ உன்னுடைய குடும்பம் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது என்று உன்னை திருடி, உன்னை அழித்து, உன்னை கொல்லுவதற்காக ஒருவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற திட்டத்தை உடைத்தெறியத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். அன்றைக்கு வந்த இயேசு இதோ இந்த ராத்திரி வேளையில் இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை நீ விரும்பினால், நீ வாஞ்சித்தால் இயேசு உன்னை விடுவிக்க போதுமானவரே. ஒரு நிமிஷம் நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு நிமிஷம் சந்தோஷத்தோடு, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், உபத்திரவத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், என் கழுத்தில் கட்டி இருக்கிற கட்டுகள், என் உடம்புல கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசு உங்களை தொடுகிறார். இந்த மைதானத்தில் தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நீ கைகளை தட்டி, இயேசுவே, என் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி பாருங்கள். ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி, சகோதரா, உன்னுடைய வியாதி கட்டை மாற்ற இயேசு போதுமானவர். உன்னுடைய பலவீனத்தின் கட்டை மாற்ற இயேசு கிறிஸ்து போதுமானவர். இந்த ராத்திரி உங்கள் கட்டுகளை இயேசு அவிழ்க்கிறார். நல்ல கைகளை தட்டி, ஏசப்பா 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 என்று நீ சொல்லிப்பார். சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டிலிருந்து இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க போதுமானவர். இனி நீ கட்டப்பட்டு கிடக்க கூடாது. இனி நீ கட்டுகளுக்குள் கிடக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய சகல கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க இயேசு போதுமானவர். நம்புவாயா? விசுவாசிப்பாயா? இயேசு உனக்கு சுகம் தருவார். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எழும்பி நிக்கலாமே. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பாதபீடத்தில் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய பாதபீடத்தில் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று இந்த ராத்திரி வேளையிலே என்னுடைய நிலையை அறிந்த, என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்த, என்னுடைய பிரச்சனை அறிந்த, யாருக்குமே என்னை குறித்து தெரியாவிட்டாலும் என்னை குறித்து சகலமும் அறிந்திருக்கிற ஒருவர் எனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவரால் என்னுடைய சகல பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அது நாளைக்கல்ல, இந்த ராத்திரி வேளையில் இப்போது இந்த மைதானத்தில் தானே எனக்கு அந்த விடுதலை உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்க கண்களை மூடி உங்க கைகளை உயர்த்தி பிடிக்கலாம். உங்க கண்ணுகளை மூடி, வெக்கப்படக்கூடாது, நல்ல உயரமாய் உயர்த்தி, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் வந்தார், என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வுண்டாக்கத்தான். ஒருவேளை எங்கேயாவது நீங்க இருந்தாலும் நீங்க உங்க கையை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்கலாம். ஆமீன். இயேசு உங்களை பார்க்கிறார். பிரதர், என் அன்பு தாயே, தகப்பனே, நீ கண்ணீர் விடித்ததுக்கு இன்றைக்கு ஒரு முடிவுண்டாகும். நீ வேதனைப்பட்டதுக்கு இன்றைக்கு ஒரு முடிவுண்டாகும். எல்லா விதமான பிரச்சனைக்கும் பாவ பிடிக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகும். என் அன்பு தாயே, உன்னுடைய இருதய வேதனை, உன்னுடைய மன வேதனை இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும் என்று நான் நம்புகிறேன் என்று ஆமென். நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே, எனக்காகத்தான் இந்த பூமியில் வந்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காகத்தான் ஆண்டவரே, என்னை விடுவிக்கத்தான், என்னுடைய சிறையை மாற்றத்தான், என்னுடைய நொறுங்கின இடத்தை காயம் கட்டத்தான், என்னுடைய குடும்பத்தை மறுபடியும் ஒட்ட வைக்கத்தான், எனக்கு ஒரு சீர்வாழ்வை தருவதற்காகத்தான்
உடபலா ரகதனா சந்தரகதனோ அத்தரகதனோ சந்தரகதனோ இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துல நாங்கள் உங்களை விட விரும்புகிறோம். இயேசுவே, நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணுகளால் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டே இருக்கிறார். இயேசு இந்த கூட்டத்துக்குள்ளே உலாவிக் கொண்டே இருக்கிறார். சகோதரி, உனக்கு இன்றைக்கு சமாதானம், உனக்கு இன்றைக்கு ஒரு நித்திய சந்தோஷம், உனக்கு இன்றைக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி தர துடபக்கரபக்க துடபக்கரபக்க துடபக்கரோ இயேசு இந்த ராத்திரி வேளையிலே நீ கூப்பிடுவாயோ, நீ கூப்பிடுவாயோ. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, இதோ இங்கே உன்னை விடுவிக்கிற ஒருவர், உன்னை காப்பாற்றுகிற ஒருவர், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவர், உங்களுக்காக ஒருவர், உங்கள் மத்தியில் ஒருவர். விசுவாசித்தால் விசுவாசித்தால் நாளைக்கல்ல இன்றைக்கே இந்த ராத்திரி வேளையிலே இயேசு உங்கள் நிலையை மாற்றுவார். உலகத்தின் நிலையை மாற்றுவதற்காக, சமூகத்தின் நிலையை மாற்றுவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக பரலோகத்தின் தேவன் பூலோகத்தில் அனுப்பப்பட்டாரான். நான் அதை நம்புகிறேன். இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இயேசுவினுடைய இரத்தம், இயேசுவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இயேசுவினுடைய இரத்தத்தின் வல்லமை. பொல்லாத ஆவியே, சாத்தானே, இனி இந்த ஜனத்தின் மேல் உனக்கு உரிமை இல்லை. உன்னுடைய வல்லமையை இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக. நல்ல இப்பொழுது கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவே உடபல ரகதன சத்தரகதனோ அத்துடபலக நீடகதரக சந்தரகதனோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி விசுவாச கண்ணுகளில் ஆண்டவரை பார்த்து என்னுடைய சகல விதமான பிரச்சனைக்கும் என்னுடைய நிலையை அறிந்து இந்த ராத்திரி வேளையிலே என்னை விடுவிக்க, என்னை சுகமாக்க, என்னை பாதுகாக்க, என்னை காப்பாற்ற, என்னை ரட்சிக்க இயேசு இந்த ராத்திரி வேளையிலே என்னுடைய மத்தியிலே, என்னுடைய நடுவிலே அவர் வந்திருக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி கத்தர நல்ல சந்தோஷத்தோட உடபலபரப சகரபலக திரகடரகதனோ சந்தரகதனோ அத்துடாதனோ ரியந்தரகதனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.